ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தையில் வைத்தடே போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானி செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேச சிறு தாளும் சிலம்பும் சிதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீபம் உபாஸ்மகே. வணக்கம். ஜாதகத்தில் கண்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. கண்டம் அப்படின்னா என்ன? கஷ்டம் வரும், விபரீதமான முடிவுகள் வரும். அந்த கண்டத்தினுடைய அர்த்தம் இதுதான். அப்போ ஒரு ஜாதகனுக்கு எந்த காலகட்டத்திலே கண்டம் ஏற்படும், இதை எப்படி நாம் ஜாதகத்தில் ஆராய்வது, தெரிந்து கொள்வது எப்படி? கண்டம்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா, 3 மாதம் இந்த நாள்லேருந்து இந்த நாள் வர நீ எச்சரிக்கையாக செயல்படுவது, வண்டி வாகன விஷயங்களிலே அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா எதுவுமே சொல்லிட்டு வராது. கண் இமைக்கும் நேரத்திலே எல்லாமே முடிந்துவிடும். அதுக்கப்புறம் யோசிச்சா என்ன, யோசிக்கலன்னா என்ன, ஆன பின்னாடி ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது முன்னெச்சரிக்கையாக நாம் தெரிந்து கொள்வது ஜாதக ரீதியில் எப்படி அப்படின்னா, ஆரதாம் அரவு கேழும் ஆகுமே கண்டம் என்ப வீரதாம் செவ்வாய் ஓரை மேவிடில் சனி கண்டத்தில் பேரதாம் பிள்ளை தானும் பெருஞ்சிறை படுவனென்றே. இந்த முறையிலே இந்த பாடல் மிக தெளிவாக கூறியிருக்கிறது. அதாவது ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே ராகு கேதுக்கள் அமைந்திருக்கின்ற இடம் எதுவோ, அதாவது இந்த நிழல் கிரகங்கள் என்பது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், ராகு கேதுக்கள் இருக்கும். அப்போ அந்த ராகு கேதுக்கள் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறதோ, மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் நிற்கின்ற நட்சத்திரம் எதுவோ என்ன சொல்கிறோம்? சாரநாதன் அப்படின்னு சொல்கிறோம். அதை சாரம் என்ன சாரத்தில் இந்த கிரகம் நிற்கிது அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நட்சத்திரம். அப்போது ராகு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ, கேது பகவான் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ, அந்த நட்சத்திரங்களில் இருந்து எண்ணும்போது 7வது நட்சத்திரம். இப்போ 27 நட்சத்திரங்களில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இது நிற்கும். அவருடைய ஜனனகால ஜாதகத்தில் நிற்கும். அந்த ஒரு நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம் வரும் நாள், அந்த நாள் எத்தனை மணி நேரம் நிகழ்கிறதோ, அது இரவாகட்டும் பகலாக இருக்கட்டும், அந்த காலகட்டங்களிலே ஜாதகன் அதிக எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் சிறப்பு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் விபரீதமான முடிவுகள், விபத்துக்கள், கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஒரு ஜாதகனுக்கு உண்டு என்பதை மிக தெள்ளத் தெளிவாக பாடல்களின் மூலமாக நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள், நமது குருமார்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். அதேபோல சூரியனும் செவ்வாயும் ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ, ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் ஒரு ராசியில் நிற்கும். அப்போது அந்த நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம், அதே போல் 10வது நட்சத்திரம், 15வது நட்சத்திரம், 15வது நட்சத்திரம்
இதுங்க இந்த நட்சத்திரங்க என்னைக்கு வருதோ மாதத்தில் ஒரு முறை வரத்தான் செய்யும், வராமலாம் போகாது. அப்போது இந்த நட்சத்திரங்கள் எந்த காலகட்டத்தில் நிகழ்கிறதோ வருகிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகனுக்கு கண்டம் ஏற்படும். ஏற்கனவே கூறியது போல ஏதோ ஒரு விபரீதமான செயலோ தொழிலோ ஏதோ ஒன்று மனதுக்கு கஷ்டமான ஒரு நிகழ்வு அந்த ஜாதகனுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம் உறுதியாக சொல்லலாம். அதே போல் சந்திரன் புதன் இவர்கள் இருக்கும் நட்சத்திரத்திலிருந்து 8வது நட்சத்திரம், 18வது நட்சத்திரம், 24வது நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள் வரும் காலம் ஜாதகன் அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுவது அன்று ஒரு நாள் மட்டும் மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சுக்கிரன் குரு இவர்கள் இருக்கும் நட்சத்திரங்களில் இருந்து ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நிற்பார், அது சாரநாதன் சொல்கிறோம். எந்த சாரமோ அந்த நட்சத்திரத்திலிருந்து 9, 7வது நட்சத்திரம் நடக்கும் நாள் வரும் நாள் எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பை தரும். அதே போல் ஒரு ஜனனகால ஜாதகத்திலே சனி இருக்கும் நட்சத்திரத்திலிருந்து அந்த ஜாதகத்தில் எந்த இடத்துல எந்த நட்சத்திர சாரத்தில் அவர் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்திலிருந்து யார் நிற்கிறது, சனி பகவான் இருக்கும் நட்சத்திரத்திலிருந்து 5 அல்லது 11 அல்லது 26வது நட்சத்திரம் நடக்கும் நாள் ஜாதகன் அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிகவும் சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேற்கூறிய நட்சத்திரங்கள் எல்லாமே அந்த நாட்கள் அந்த ஜாதகன் எச்சரிக்கையாக இருந்தால் வரக்கூடிய மனதுக்கு அல்லது உடலுக்கு நிகழ்கின்ற தீங்குகளிலிருந்து அந்த ஜாதகன் விடுவித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம்.